ஒரு குழந்தை ஓடி வந்தது, இன்னோசென்ட்டாக ஓடி வந்தது, கொஞ்சம் டிஸ்டர்ப் எல்லாம் கூட கொடுத்தது. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்ததா? அது ஆனந்தமாக தான் இருந்தது. ஒரு இன்னோசென்ட்டாக இருந்தது. ஏன்னா அது அந்த வயசில் அப்படிதான் தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மளை நாமளே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். பிறகு தான் ஞானம், லிபரேஷனுங்கிற பேரில் பிறகு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு லிபரேஷன்னா என்னன்னு தருது, மனசனுடைய சுதந்திரம்னா என்னன்னு தருது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இது நம்முடைய இயற்கையான நிலை. அது நம்ம அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்து ஞானிகள் எல்லாருமே ஏதோ ஒரு சில ஆக்சிடென்டலாக தான் ஏற்படும். புத்தருக்கும் ஆக்சிடென்டலாக தான் ஏற்பட்டிருக்கு, ரமணருக்கு ஆக்சிடென்டலாக ஏற்பட்டிருக்கு. இப்போ எனக்குமே ஒரு ஆக்சிடென்டலாக ஏற்பட்ட மாதிரி தான். நானாக முயற்சி பண்ணதெல்லாம் அதுக்கு எதிராக தான் பண்ணியிருந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு ஆக்சிடென்டலாக வந்ததுக்கு பிறகு உண்மையிலே என்ன தான் நிகழ்ந்ததுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான், ஓ இதுதான் ஞானமா, இதுதான் லிபரேஷனா இன்னும் தெரிஞ்சு பார்த்தோம்னா, நான் எல்லாருக்கும் தேவையான ஒன்று, ஒரு சராசரி மனிதனுக்கே தேவையான ஒன்று.